ஹே ஹாய்டா, திஸ் இஸ் ஹர்ஃபிக்ஸ். நான் உங்கள் ஹரு. டுடே ஜிமினிக்கு ஒரு ஒன் ஷாட் ரேசிங் காதல். அண்ட் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நிறைய வியூஸ் வருது, ஆனால் யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் எனக்கு கொஞ்சம் எனர்ஜிக்காக இருக்கும். இல்லாட்டி உங்களுக்கு இந்த ஸ்டோரி லைன் இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறேன். மேபி நான் பேசுகிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாமல் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் எனக்கு தெரியும். நீங்கள் சொல்லலைன்னா எனக்கும் ஒன்றும் தெரியாது. ப்ளீஸ் கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் பேக்ரவுண்டில் ஒரு சில நாய்ஸஸ் இருக்கலாம், மேபி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் ஐம் ரியலி சாரி. ஓகேடா, ஃபஸ்ட்டு ஸ்டோரியோட இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். ஜிமின் ஒரு F1 ரேசர். அவர் ஒரு சியோலில் இருக்கிற ஒரு நம்பர் 1 ரேசர். அண்ட் அவருக்கு அப்பா அம்மா எல்லாருமே இருக்காங்க. அண்ட் அவருக்கு ஒரு பிரதர் இருக்குது. அவரோட பேர் பார்க் ஜியோன். நாங்கள் ஜியோன்னே சொல்லிக்கலாம். அண்ட் உங்களை பற்றி பார்க்க போனால் நீங்கள் ஒரு நம்பர் 1 பிஸ்னஸ் மேனோட பொண்ணு. நீங்கள் வயன்தான். அண்ட் நீங்கள் ஜியோனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் அவரோட கிளாஸ்மேட்டும் கூட. இந்த இன்ட்ரடக்ஷனே போதும்னு நினைக்கிறேன். நேராக ஸ்டோரிக்குள்ளே பலாமா? ஓப்பன் பண்ணால் ஒரு பெரிய கஃபே. அந்த கஃபேயில் நீங்கள் உங்கள் அப்பா அம்மா 3 பேரும் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் ஒரு ரெட் கலர் சாரீ கட்டியிருக்கீங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப சட்டில்டான ஒரு மேக்கப் அண்ட் ஒரு செயின், ஒரு காப்பு அவ்வளோ தான் போட்டிருக்கீங்க. பெரிய மேக்கப் அப்படி எதுவுமே இல்லை. பார்த்தா ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனோட பொண்ணு அந்த மாதிரியெல்லாம் இல்லை. கேஷுவலாக ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கீங்க. அப்போது ஆப்போசிட்டில் இருக்கவங்களோ அப்படி உங்களை பார்த்துக்கிட்டே, பொண்ணு பார்க்க ரொம்ப அழகாக அடக்கமாக இருக்கால்லங்க அப்படிங்க. அங்கே ஆப்போசிட்டில் இருந்த அந்த அங்கிளோ, ஆமாம் பொண்ணு ரொம்ப அடக்கமாக இருக்கா. அண்ட் இதை பற்றி மட்டுமே பேசிகிட்ருக்காம அந்த வரதட்சணை பற்றியும் பேசலாமே. உங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அப்போது சொல்ல தேவையில்ல, எல்லாமே அந்த பொண்ணுக்கு தான். எல்லாமே நல்லபடியாக செய்வீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் என்ன தான் இருந்தாலும் இதெல்லாம் பேசணும்ல. அண்ட் இது கடமை இல்லை அப்படிங்க. அப்போது நீங்கள் அப்படி அவ்வளோ நேரம் அடக்க ஒடுக்கமாக இருந்த பொண்ணா அப்படி நிமிர்ந்து அவங்க 4 பேரையும் பார்த்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்மைல் அதை பண்ணிக்கிட்டே, நான் கொஞ்சம் பேசணும் அப்படிங்க. அந்த ஆப்போசிட்டில் வரதட்சணை பற்றி பேசிக்கிட்டு இருந்த அந்த அங்கிளோ, என்னம்மா பையன்கிட்ட தனியாக பேசணுமா? பேசிக்கோமா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, இதுக்கெல்லாம் ஃப்ரீடம் தான். அண்ட் உன்கிட்ட ஒன்று சொல்லணும், எங்கள் வீட்டுக்கு நீ மருமகளாக வரேன்னா எல்லாத்துலேயும் உனக்கு ஃப்ரீடம் இருக்குது அப்படிங்க. நீங்கள் அப்படி ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள், தனியாக பேசுகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ இங்கே எல்லாருக்கும் முன்னாலேயே பேசலாம், அந்தளவுக்கு பெரிய விஷயம் கிடையாது. அண்ட் வரதட்சணை கேட்டிங்களே, எங்கள் அப்பா அவரோட சொத்து எல்லாமே என் பேரில் தான் இருக்குது. நான் தான் எல்லாத்துக்குமே ஒரே வாரிசு. ஸோ வரதட்சணை, பணம் இதெல்லாம் பற்றி நீங்கள் பெருசாக எதுவும் திங்க் பண்ண தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அண்டு உங்கள் பையனுக்கு ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்களும் அதை கேட்டுக்கோங்க, உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் மற்ற பொண்ணுங்க மாதிரியெல்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. சரியா? என்னை பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. உங்கள் பையனை கொடுமையெல்லாம் படுத்த மாட்டேன் வீட்டில் வேலை செய்ய சொல்லி. என்ன வேலையாக இருந்தாலும் ஈக்குவலாக பிரித்து அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். நான்
இப்போ அவர் குக் பண்ணாருன்னா நான் பாத்திரம் விளக்குவேன், நான் பாத்திரம் விளக்கினா அவர் குக் பண்ணுவார். அண்ட் ஆல்சோ இந்த சண்டேஸில் கிரிக்கெட் மேட்ச்சோ ஃபுட்பால் மேட்ச்சோ விளையாடுறதுக்கு கிளம்பி போவாங்கல்ல, அந்த மாதிரியெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டா போக முடியாது. என்ன அப்படி கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் என்ன தோனியோ ரொனால்டோவோ ஆக போகிறா? இல்லை இல்லை, அதுக்கு வீட்டில் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல. அண்ட் ஆல்சோ வேலைக்கு போகிறதும் போகாததும் அவரோட இஷ்டம். அவருக்கு வேலைக்கு போகணுன்னா போகலாம், போக வேணான்னா போக வேணாம். கடைசி வரைக்கும் கண் கலங்காமல் நான் வச்சு பார்த்துப்பேன். அதெல்லாம் பற்றி ஒழியே பண்ணிக்க வேணாம். உங்கள் பையனோட கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராது. அண்ட் என்ன கொஞ்சம் அடிக்கடிக்கு கோவம் வரும், சுடுறேன். இப்படி வரும்போது பட்டுன்னு கை நட்டிடுவேன். அதுக்கெல்லாம் கண்ணை கசக்கிட்டு வீட்டுக்கெல்லாம் கிளம்பி போயிடக்கூடாது. எதாக இருந்தாலும் என் கூட சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துடணும். அதையும் சொல்லி அனுப்பிடுங்க. அண்ட் வேறு ஏதோ சொல்ல நினச்சேனே, இந்த இப்படி வேலைக்கு போகிறதா இருந்தாலும் கூட கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை என்ன ஆகிரும், குழந்தை குட்டி அப்படின்னு ஆகிரும். என்னால் எப்படியும் வேலையை விட்டுட்டுலாம் குழந்தைய பார்த்துக்க முடியாது. ஸோ வேலையை விட்டுறணுமா, வேலையை விட்டுட்டு குழந்தைய பார்த்துக்கிட்டு வீட்டில் இருந்துடணும். அண்ட் இந்த ஜிம்முக்கு போகிறேன், உடம்ப ஃபிட்டாக்குறேன், அதை செய்கிறேன், இது செய்கிறேன், இதெல்லாம் வேணாம். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் மட்டும்தானே உன்னை பார்க்க போகிறேன். நீ தொலைன்னு இருந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீ வீட்டிலையே இருந்துக்கோ, மற்ற பொண்ணுங்க ஒன்று பார்த்துடக்கூடாதுல்ல. அண்ட் ஆல்சோ இந்த ட்ரெஸ் விஷயம், இந்த ட்ரெஸ் எல்லாம் வீட்டுக்குள்ளே எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். எனக்கு அதை பற்றின எந்த ஒரு வழியும் கிடையாது. ஆனால் வெளியில் போட்டுட்டு போய்க்குள்ள என்கிட்ட கேட்டுட்டு போகணும், என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் போகணும். அண்ட் அவ்வளோந்தான், பெரிய ரூல்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்ல ஆப்போசிட்டில் இருக்கிற அவரோ, என்னம்மா என்ன பேசுகிற நீ? ஒரு பையன்கிட்ட இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? பையன்னா பெரிய கொம்பம் முளைச்சிடுச்சா? நான் தானே வரதட்சணை தரேன். ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி தானே பையன் இருக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். அண்ட் நான் வரதட்சணை தரதுனால நீங்கள் சொல்கிறது தான் கேட்கணும். அண்ட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட அதிகமாகவே நான் வரதட்சணை கொண்டாடுறேன். ஸோ நான் சொல்கிறத கேட்கலாம்ல அப்படிங்க அவரோ. என்ன சம்மந்தி, என்ன இதெல்லாம்? பொண்ணை பேச விட்டுட்டு அப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? யோ சொட்ட, நான் உனக்கு சொல்கிறது புரியலையா? வரதட்சணை நான் தானே தரேன். அப்போது வரதட்சணை தரைக்குள்ளலாம் பாயை பொத்திக்கிட்டு சும்மா தானே இருப்பீங்க? ரூல்ஸ் போட்டால் மட்டும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்களா? அக்செப்ட் பண்ணுறேன்னா பண்ணு, இல்லையா பாயை பொத்திட்டு கிளம்பிட்டே இரு. வயன் என்ன இங்கே பேசுகிற? கொஞ்ச நேரத்துக்கு சும்மா இருக்கியா? இவனை மாதிரி ஆளுங்க எல்லாம் வரதட்சணை கேட்பாங்க, அப்படியே தூக்கி கொடுப்பீங்களா? வரதட்சணை நாங்கள் தான் கொடுக்கணும், நானும் போய் அவங்க கூட தான் வாழணும். இந்த மாதிரி ஒரு கேவலமான ஈனப்பிறவிங்க கூட எல்லாம் வாழ்றதுக்கு வாழாமலே இருக்கலாம். யோ பாய் பத்திட்டு கிளம்பியா அப்படிங்க. அப்போ ஆப்போசிட்ல இருந்த அவரோ, சம்மந்தி நான் இதை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல. யோ என்னையா சம்மந்தி, நீயே வேணாங்கிற, உன் பிள்ளையே வேணாங்கிற, உங்க ஃபேமிலியே வேணாம், என்ன சம்மந்தி? சம்மந்தியெல்லாம் இல்லை, மிஸ்டர் கிம்னே அவரை கூப்பிட்டுக்கலாம் அப்படிங்க. இதுக்கு மேலே இந்த இடத்துல இருந்தா எங்க மரியாதை தான் கெட்டு போகும் அப்படின்ட்டு அவங்க எழுந்து கிளம்பிடுறாங்க. அப்போ உங்க அப்பாவோ அப்படி இவங்கள பார்த்துட்டு, வயன் என்ன இதெல்லாம்? என்ன பேசிட்டு இருக்க? இப்படி வந்தவங்களை இந்த மாதிரி தான் அவமானப்படுத்துவியா? கொஞ்ச நேரத்துக்கு சும்மா இருக்கீங்களா? இந்த மாதிரி கேவலமான நாட்கள் எல்லாம் என்னத்துக்குப்பா பொண்ணு பார்க்க கூட்டிட்டு வரீங்க? அண்ட் ஆல்சோ நான் இப்போதான் ஃபைனல் இயரே படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் அவசரப்படுறீங்க? எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு இன்னும் டைம் இருக்கு. இன்னும் வடிவாக நான் டைம் எடுத்தே கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஒரு அவசரமும் கிடையாது. உங்கள் பிஸ்னஸை பார்த்துக்கணுங்கிறதுக்காக எனக்கு இப்படி கேவலமான ஆட்களை எல்லாம் கூட்டிட்டு வராதிங்க. வயன் என்ன பேசுகிற நீ? அப்பா உனக்கு என்ன தான் குறை வச்சாரு?
உன்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு. நீ உன் மனசில் நினைக்கக்குள்ளேயே எல்லாம் உன் கையில் இருக்குதுல்ல. அம்மா, நான் உங்களுக்கு சொல்கிறது புரியலையா? நான் மனசுக்குள்ளே நினைக்கிறத உடனே கையில் கொண்டு தரணும்னு நான் உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்டே பண்ண கிடையாது. எனக்கு எல்லாமே என்னோட ஓன் மணியில் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்குது. எப்போ பாரு உங்களையே டிபெண்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு பிடிக்கல. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு பணக்கார வாழ்க்கை வாழ்கிறது பிடிக்கலம்மா. எனக்கான ஸ்பேஸு தாங்க. நான் இப்போ தான் காலேஜே படிக்கிறேன், அதை முடிக்கணும். நான் பிஜி படிக்கணும். இன்னும் நிறையவே இருக்குது. என்னோட லைஃப்பில் நான் எனக்குன்னு ஒரு பாத்வேயை க்ரியேட் பண்ணிக்கணும்மா. எல்லாமே நீங்கள் சொல்கிறது, நீங்கள் செய்கிறது, இது எல்லாமே உங்கள் இஷ்டப்படியே முடிஞ்சிடுச்சு. எனக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னர், என்னோட லைஃபோட டில் என் மட்டும் வரப்போகிறவர், அவரை நான் தானே சூஸ் பண்ணிக்கணும். எல்லாமே உங்கள் இஷ்டப்படி உங்களோட சாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதை சூஸ் பண்ண எனக்கு இஷ்டம் கிடையாது. வயன், அதுக்காக எதா இருந்தாலும் காமாக நடந்துக்கோ. இப்படி என் மானத்தை வாங்காத. வா, உங்கள் மானத்தை வாங்கணும்னு எனக்கு ஒன்றும் ஆசை கிடையாது. நான் அமைதியாகவே இருந்திருப்பேன். ஆனால் அவன் வரதட்சணை உங்கள் சொத்தெல்லாம் எனக்கு தான் அப்படின்னா எனக்கு அது பிடிக்கல. ஸோ அதனால தான் நான் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணேன். அவன் அந்த சொட்டத்தனையை வாயை பற்றிட்டு இருந்திருந்தான்னா நான் எதுவும் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படிங்க. அப்போது உங்கள் அப்பாவும் உன்னெல்லாம் திருத்தவே இல்லாத வயல், இந்த மாதிரி வாயடிக்கிறத எங்கே தான் கற்றுக்கிட்டியோ? பா, இந்த மாதிரி வாயடிக்கிறதெல்லாம் எங்கே தான் கற்றுக்கிட்டியோவா? உங்ககிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். உங்கள் ஜீன் தானே, உங்கள் ஜீன் உங்கள் அம்மாவோட ஜீன். உங்கள் அம்மாவும் இப்படித்தானேப்பா அப்படிங்க. அப்போது உங்கள் அப்பாவோ, உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது வயல், என்ன தான் பண்ண போறியோ லைஃப்பில் அப்படிங்க. இப்போ கரெக்டாக உங்கள் ஃபோனுக்கு ஒரு கால் வருது. அப்போது நீங்கள் காலர் ஐடியை பார்த்தா அதில் வந்து ஜியோன் என்ன போட்டிருக்கு. ஸோ சரிப்பா, ஓகே, பொண்ணு பார்க்குற சம்பிரதாயம் முடிஞ்சிடுச்சுல, இனி நான் ஏன் வேலையை பார்த்துட்டு போகிறேன், ஓகே அப்படின்ட்டே காலை அட்டன் பண்ணி காதில் வச்சுட்டே, ஹலோ ஜியோன், சொல்லுடா. வயன்னு சீக்கிரமாக கிளம்பி வாடி, எவ்வளோ நேரம் பண்ணுவ? இன்னும் அந்த சொட்டத்தில் என்னை அடித்து தரத்தலையா நீ? அதெல்லாம் அடித்து தரத்திட்டேன், அதெல்லாம் பெரிய கதை. இப்போ எங்கே வரணும்? எனக்கு நீ லொக்கேஷனை ஷேர் பண்ணு. நான் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வர ட்ரை பண்ணுறேன். பயனே, நான் சொன்னல எங்கள் அண்ணன் ரேசிங் பண்ண போகிறான்னு, அங்கே தான் ரேசிங் பார்க்க தான் உன்னை கூப்பிட்றேன். எஃப்னுக்கா? ஆமாம், சீக்கிரம் கிளம்பி வா. ஆமாம், என்கிட்ட டிக்கெட்ஸ் கிடையாதே. உன்கிட்ட இல்லைன்னா என்ன, என்கிட்ட இருக்குல்ல, நம்ம விஐபி சீட்டில் இருந்தே பார்த்துக்கலாம். சீக்கிரமாக கிளம்பி வா அப்படிங்கிறா. அப்போது நீங்கள் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, ஐயோ என் செல்லக்குட்டி, என் ஃப்ரெண்டுன்னா ஃப்ரெண்டு தான் ஜியோனு அப்படிங்க. சரி சரி, சீக்கிரமாக கிளம்பி வா அப்படின்னு நீங்கள் உங்கள் ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ண கிடையாது, அந்த சாரியோடு தான் நிற்கிறீங்க. இருந்தாலும் அங்கே போகிற ஆர்வத்தில் அப்படியே உங்கள் கார் எடுத்துக்கிட்டே அந்த லொக்கேஷனை உங்கள் கார்லேயே பார்த்துக்கிட்டு நேராக அந்த லொக்கேஷனுக்கு போயிடுறீங்க. நேராக போய்க்குள்ளே அங்கே ஜியோன் வாசல்லையே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் சீரியஸ்லி எனக்கு ரொம்ப ஆசை தெரியுமா இங்கெல்லாம் வரணும்னு? எனக்கு தெரியும்டி உனக்கு இங்கெல்லாம் வரணும்னு ஆசைன்னு. அதுதான் உனக்காக சீக்ரெட்டாக எப்படி சர்ப்ரைஸ். சூப்பர் சர்ப்ரைஸ். ஓகே ஓகே, தட்ஸ் கெட்டிங் லேட்டா, சீக்கிரமாக வா போகலாம் அப்படின்னு அவன் கையை பிடிச்சிக்கிட்டே நீங்கள் அவன் எடுத்துக்கிட்டு போகிறீங்க. ஸோ அவன் வாரத்தை பார்த்ததுமே அங்கே இருக்க செக்யூரிட்டிஸ் எல்லாருமே அப்படியே அவனை ஃப்ரீயாக விட்டுடுறாங்க. பிகாஸ் அவன் தான் பார்க் ஜிம்மினோட தம்பியாச்சு. ஸோ அவன் அப்படி உள்ளே வந்துட்டு நேராக அந்த விஐபி சீட்டிங், அதாவது ஒரு பார்டர் மாதிரி இருக்கும், அப்படி க்ளோஸ்அப்லேயே எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அந்த சீட்டிங்கிட்ட போயிட்டு அதுக்கிட்ட ஒரு குட்டி டோர் மாதிரி இருக்குது, அதுக்கிட்ட செக்யூரிட்டிஸ் எல்லோரும் நிற்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கண்ணை கட்டினதுமே அவங்க அந்த டோரை ஓப்பன் பண்ண நீங்களும் ஜியோனும் நேராக அந்த கார்ட்ஸ் எல்லாம் வைப்பாங்கள்ல
அந்த இடத்த நோக்கி போகிறீங்க. ஸோ நீங்கள் அங்கே நேராக அவன் கூடயே நடந்து போக ஜியோன் உங்களை பார்த்துக்கிட்டே, ஆமாம் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். என்ன இந்த ட்ரெஸ்ஸு சுற்றி கட்டிக்கிட்டு வந்திருக்க? இப்படியெல்லாம் போட மாட்டியே. ச்சே, இப்படிலாம் போடணும்னு ஆசையா? என்ன பண்ணுற, இந்த பொண்ணு பார்க்குற சம்பிரதாயத்தில் கொஞ்சம் பொண்ணு மாதிரி பிஹேவ் பண்ண வேண்டியிருக்கு. ஆமாண்டி, நானும் இப்போ நீ வந்ததும் அதான் நினச்சேன். என்னடா இவளுக்கு பொண்ணு மாதிரியெல்லாம் அவள் ரெடி ஆகிட்டு வந்திருக்காளேன்னு. நான் பொண்ணு தான், புரிஞ்சுதா அப்படின்னுக்கிட்டே நேராக அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே நீங்களும் அவனும் நேராக நடந்து அந்த கார்ஸ் எல்லாம் வைக்கிற இடத்துக்கு போகிறீங்க. ஸோ அங்கே வந்து ஜிமின் கார்ஸை செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போது ஜிமினுக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு, ஜிமின்னா என்ன பண்ணுற, சீக்கிரமாக பண்ணு, ட்ரேசிங்க்கு டைம் ஆகுது அப்படிங்க. ஜிமின், முன்னாடி உனக்கு பிரச்சனை, தயவு செஞ்சு கொஞ்சம் போடு என்கிட்ட, என்ன ஒழுங்காக ஒர்க் பண்ண விடு அப்படிங்க. அவளோ, ஜிமினா இப்படின்னு விளையாடுறதுலேயே குறியா இருக்கேன். உனக்கு எனக்கு எவ்வளோ ஜாடி பழக்கம் மேட்ச் ஆகும் தெரியுமா? இங்கே இருக்க நிறைய பேர் என் பின்னாடி சுற்றிட்டுருக்காங்க, ஆனால் நானும் அவன் பின்னாடி தான் சுற்றிட்டு இருக்கேன். ஆனால் உனக்கு என்ன பிடிக்கவே மாட்டேங்குது. ஏ, நான் அழகா இல்லையா, ஃபிகரா இல்லையா? ஏன் உனக்கு என்ன பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்க. கொஞ்சம் அங்கிட்டு போறியா? ஏன்னு பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படிங்க. அவ்வளோ, ஏன் ஜிமினா எனக்கு லாய்க்கிற, அப்படியெல்லாம் பண்ணாத, நீ என்னை இன்ட்ரீட் பண்ணாத, ரொம்ப கேவலமாக இருக்கும் அப்படிங்க. ஜிமினோ இதுவெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்ன மாதிரி கார்ஸ் எல்லாம் செக் பண்ணிகிட்ருக்காரு. ஜிமின் வந்து அவரோட சூட்டில் இருக்கார். ஐ மீன் அந்த ரேசிங் போகிறவங்க வந்து அவங்களோட ஃபுல் பாடியும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு சூட் போட்டிருப்பாங்கள்ல, ஸோ அந்த சூட்டில் இருக்கார். கையில் ஹெல்மெட் வச்சிட்ருக்காரு. ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டே அப்படி திரும்பி பார்க்குறாரு. அப்போது அங்கே நிறைய கார்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அதில் இந்த ஸ்பீடெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதோட அந்த பேக் சைடில் இருக்க அந்த இதில் இருந்து நிறைய புகை, அதில் சென்டரில் ஒரு லைட் வெளிச்சம். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அப்படியே என்டர் ஆகுறீங்க. ஒரு ரெட் கலர் சாரி இதெல்லாம் கட்டி ஒரு ஏன்ஷியல் மாதிரி என்டர் ஆகுறீங்க. அப்படி ஜிமின் அப்படியே ஸ்டன்னாகி உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போது நீங்கள் ஜியோட, நான் பொண்ணு தான்டா, நீ இந்த மாதிரியெல்லாம் எனக்கு லாய்க்காது சரியா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே ரொம்ப ஹாப்பியாக உள்ள என்டர் ஆகுறீங்க. ஸோ அப்படி ஜிமின் அப்படியே உங்களை ஒரு மாதிரி ஒரு ஸ்டன்னிங்காக பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போது ஜிமின் மட்டும் உங்களை அப்படி பார்த்துட்டு இல்லை, அங்கே சுற்றி இருக்க மொத்த பேரும் உங்களை தான் பார்த்துட்ருக்காங்க. பிகாஸ் நீங்கள் ரொம்ப ரொம்ப வியர்டாக சாரீ கட்டிட்டு போயிருக்கீங்க. சியோலில் ஒரு பொண்ணு சாரீ கட்டிகிட்டு இருந்தால் வியர்டாக பார்க்காம எப்படி பார்ப்பாங்க? ஸோ உங்களை வியர்டாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் அப்படி அவங்ககிட்ட சிரிச்சுக்கிட்டே நேராக அப்படி நிமிர்ந்து எல்லாரையும் பார்க்குறீங்க. ஸோ எல்லாரும் உங்களை பார்க்குறத பார்த்தது நீங்கள் அப்படின்னுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே அவன் பின்னாடி அப்படியே போய் ஒழிஞ்சிக்கிட்டே போகிறீங்க. இதெல்லாம் ஜிமின் ரொம்ப ரொம்ப அட்மையர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போது ஜியோன் அப்படியே ஜிமின் கிட்ட போயிட்டு, அண்ணா என்ன ரெடியா? ஸோ இந்த முறையும் அப்படின்னு தோக்க மாட்டேன், வின் பண்ணிட்டு வா அப்படிங்க. அப்போது நீங்கள் அப்படியே ஜியோனோட ஷோல்டருக்குள்ளால அப்படியே எட்டி ஜிமினை பார்க்குறீங்க. ஸோ ஜிமின் அவன் சொல்கிறதெல்லாம் கேட்கவே கிடையாது, அப்படியே உங்களையே பார்த்துட்ருக்கான். அப்போது இதை அந்த பொண்ணை பார்த்துட்டே, ஜிமினா என்ன பார்க்குற நீ அப்படின்னுக்கிட்டே அவனோட கையை வந்து அப்படியே ஹால் பண்ணுது. அப்போது நீங்கள் அப்படியே ஜிமினை எட்டி பார்த்துட்டு அப்படி அந்த பொண்ணை பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே, யாரா இவ சிலுக்கு மாதிரி கதைக்கிற சீக் ஈக்கா அப்படிங்க. அவனும் ஓகே எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பணும் அப்படின்னுக்கிட்டே அந்த ஹெல்மெட்டை வேர் பண்ணிக்கிட்டே அப்படியே அவங்கள பார்க்குறாரு.
நீங்கள் எதுவுமே பேச கிடையாது. அப்படியே ஜிமினியே பார்த்துட்டு, அப்படியே கார் பார்த்துட்டா, ஆ லம்போகினி இட்ஸ் மை ஃபேவரட் பிராண்ட்யா என்னட்டு அப்படியே போய் அந்த காரை கிஸ் பண்ணுறீங்க. ஸோ ஜிமின் அப்படி அவங்களே வியர்டாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா பெருசாக யாருக்குமே இந்த கார் நாலேஜ் பொண்ணுங்கனாலே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவருக்கு இப்படி ஒரு கார் நாலேஜோட ஒரு பொண்ணா அப்படின்னு உங்களை ஷாக்கிங்காக பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போது அட் த சேம் டைம் ஜியன் அப்படி ஜிமினை பார்த்துக்கிட்டே, அண்ணா நீ என்னதான் இருந்தாலும் அந்த டீமன் கூட இன்னும் ரேசிங் வைக்கல. கண்டிப்பாக அவன் கூட ஒரு ரேசிங் வச்சே ஆகணும். அவன் யார், என்ன, ஏது, அவனோட ஐடென்டிட்டி ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அவன் யாராக தான் இருப்பான் அப்படிங்க ஜிமினோ. எனக்கு மட்டும் என்ன தெரியும், அவன் ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரீட் ரேசிங் பண்ணுறவன், அவ்வளோந்தான். இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் காம்படிஷன்லலாம் அவனால் தாக்கு பிடிக்க முடியாது. அவனை மாதிரியான ஆக்கள்லாம் சரியாக ஸ்ட்ரீட் ரேஸ் பண்ணத்தான் சரி அப்படிங்க ஜியோனோ. அண்ணா நீயே இதெல்லாம் பேசலாமா? உனக்கே தெரியும் ஸ்ட்ரீட் ரேசிங் எவ்வளோ கஷ்டம்னு. அங்கே போலீஸ் பிடிக்கும் அண்ட் அங்கே டிராஃபிக்குள்ளே ஓட்டணும். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஸோ எஃப்என்னை விட அதுதான் ரொம்ப ரொம்ப டஃப். எனக்கும் தெரியும்டா. நான் அப்படியே நினச்சோன்னே ஏறி வந்து இந்த பிளேஸில் உட்கார கிடையாது. நானும் அதெல்லாம் பார்த்து தான் இங்கே வந்திருக்கேன். என்னதான் இருந்தாலும் அவனால் அவனோட ஐடென்டிட்டியை வெளியால் கொண்டு வர முடியல தானே. அந்தளவுக்கு அவனுக்கு பயம். எங்கே நம்ம ஐடென்டிட்டி வெளியால் தெரிஞ்சா நம்மளை எதுவும் பண்ணிடுவாங்களோன்னு பயம், வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னுக்கிட்டே இருக்க. நீங்கள் அப்படி அவங்கள பார்த்துக்கிட்டே, ஏன் அதை பயம்னு சொல்கிறீங்க? அது மேபி அது அவருக்கு சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாமே. அது அவரோட சுச்சுவேஷனாக கூட இருக்கலாம். அது அது அவங்களோட ப்ராப்ளம். அது எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும். இங்கே பாரு, அவங்களுக்கு என்னதான் ப்ராப்ளம் இருக்கட்டும், ஒரு ரேசிங் ஃபீல்டுக்குள்ளே வந்தால் கண்டிப்பாக அவங்களோட ஐடென்டிட்டி வழியால் தெரிஞ்சு தான் ஆகணும். அதுதான் அவங்களுக்கும் நல்லது. இல்லைன்னா ஈஸியாக எல்லோரும் பீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இங்கே பாருங்கள் ஜிமின், அப்படி கிடையாது. அவருக்குன்னு அவரோட ஐடென்டிட்டி வழியால் தெரியலைனாலும் அவர் ஒரு நல்ல ஒரு ரேசராக இருக்கார்ல, அதுதான் மீனு. அப்போது ஜிமினோ, அப்போது உனக்கு அவனை தெரியுமா என்ன? இல்லை, எனக்கு ஸ்ட்ரீட் ரேசிங் பற்றியெல்லாம் பெருசான நாலேஜ் கிடையாது. இருந்தாலும் சொன்னேன், எனக்கு கார்ஸ் பிடிக்கும், அவ்வளோதான். அதை தவிர ரேசிங்லலாம் எனக்கு பெருசான இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இன்ட்ரெஸ்ட் கிடையாதவங்களுக்கெல்லாம் எங்கள் இடம் கிடையாது, நீ கிளம்பலாம் அப்படிங்க. நீங்கள் அப்படியே ஜிமினை பார்த்துக்கிட்டே, இங்கே பாருங்கள், நீங்கள் இவ்வளோ ரூடாலாம் பேசக்கூடாது, புரிஞ்சுதா? நான் அவங்களுக்கு ஒன்றும் சப்போர்ட் பண்ண கிடையாது. அவங்க சைட்டில் அவங்களுக்குன்னு ஒரு நியாயம் இருக்கும். அதுவும் இந்த இடத்துல பேசத்தான் வேணும். நீங்கள் உங்களோட பொசிஷனில் இருந்து மட்டுமே எல்லாத்தையும் பேசலான்னு நினைக்காதீங்க. இது ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு விஷயம், தெரியுமா? உங்களோட பர்சனல் ஸ்பேஸ் மட்டும் இங்கே யோசிக்காதீங்க. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்ன மாதிரியான மைண்ட் செட்டில், என்ன மாதிரியான ஒரு மனநிலைமையில் இருப்பாங்கன்றதையும் ஃபஸ்ட்டாக திங்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸுக்குள்ளெல்லாம் போகலாம். ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனர்ஷிப்பே தெரியாத ஒருத்தங்க வந்து என்னண்டு ஒரு ஹியூமன் பீங் எப்படி திங்க் பண்ணுவாங்கன்னே தெரியாது. நீங்கள்லாம் ஒரு ரேசராக என்னென்ன இருக்க முடியும் அப்படின்னு அவனை பார்த்து சொல்லவே, அப்படியே அவங்கள சைட்லேருந்து ஜீவனும், சரி சரி சரி, உங்கள் 2 பேரோட சண்டையை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? 2 பேரையும் விட்டால் மாறி மாறி சண்டை போட்டுகிட்டே இருப்பீங்க. அண்ணா உனக்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்பு அப்படின்னு சொல்ல, அங்கே ஆப்போசிட் சைடில் இருந்து அப்படியே ஃபெலிக்ஸ் நேராக அவங்கள பார்த்த மாதிரியே நடந்து வந்துட்டு, ஆமாம் நீ சொல்கிறதோ சரிதான், இந்த ஜிம்மினுக்கு அந்தளவுக்கெல்லாம் சென்ஸே கிடையாது அப்படின்னு நீங்கள் அப்படியே ஃபெலிக்ஸை பார்த்துட்டே, நீ மூடிட்டு பேங்கடி வந்துட்டாரு. பெரிய நியாயம் பேசுகிறதுக்கு. இது எங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனை, நீ எனக்குள்ளெல்லாம் தலையிடாத.
எங்களுக்குள்ள இருக்க பிரச்சனைய எங்களால பேசி தீர்த்துக்க முடியும். நீ அத தீர்த்து வைக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அடுத்தவங்க பேசுறத அப்படி ஒட்டு கேட்காத. ஆ? அப்படின்னு ஃபெலிக்ஸை பார்த்து 4 குடுவை கொடுத்து விடுறீங்க. இப்போ ஃபெலிக்ஸ் எதுவுமே பேச கிடையாது. நேராக திரும்பி போயிடுறாரு. ஜிமின் ஹெல்மெட் போட்டிருக்கப்படியா அவர் சிரிக்கிறது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஆனாலும் ஜிமின் ரொம்ப ஸ்மைல் பண்ணி நீங்கள் பேசுறத பார்த்து சிரிச்சுக்கிட்டு இவன் என்ன இவ்வளவு ஃபன்னியா இருக்கா அப்படின்னுக்கிட்டே எங்களை பார்க்குறாரு. அப்போ நீங்கள் எதுவும் பேசுனீங்க இல்லையே, நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னுக்கிட்டே அவரோட காரில் ஏறி உக்காந்துட்டு நேராக ரேசிங் நடக்கிற இடத்துக்கு போயிடுறாரு. ஸோ ரேசிங் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. மாறி மாறி பெரிய பெரிய கார்ஸ், பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்குள்ளே அந்த ஜிமினோட லம்போகினியில் ஜிமினும் இருக்கார். ஸோ ஜிமின் அவ்வளோ ஸ்பீடாக போகிறாரு. அவர் போகிற ஸ்பீடுக்கு கார் முழுக்க தீப்பத்திரம் போல் இருக்குது. அவ்வளோ ஸ்பீடு. அந்த ஸ்பீடில் அவ்வளோ ஸ்பீடாக போய்கிட்டே அதில் அவர் தான் ஃபர்ஸ்ட் வராரு. அப்போது அந்த பொண்ணு ஜிமின் வந்து இறங்கினதுமே ஷிமினா அன்னிக்கிட்டே அப்படியே போய் ஜிமினை ஹக் பண்ணுது. ஹக் பண்ண ஜிமின் கொஞ்சம் தள்ளுறியா அப்படின்னுக்கிட்டே அவளை தள்ளி விட்டுட்டு ஃபேன்ஸுக்கெல்லாம் ஹேண்டு வேவ் பண்ணி ஃப்ளைங் கிஸ் எல்லாம் கொடுக்குறாரு அப்படின்னுக்கிட்டே. அப்போது நீங்கள் அங்கேருந்து ஜிமினை அப்படி ஒரு மாதிரி பார்த்துட்டு நாட் பேட் அந்த மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அப்போது ஜியோனும் சொன்னல எங்கள் நான் பெரிய ரேசர்னு, நாட் பேடா, நல்ல ரேசர் தான் அப்படின்றீங்க. அப்போது ஜியோனோ ஓகே எப்படியும் வின்னிங் பார்ட்டி இருக்குது, வீட்டுக்கு வந்துடு அப்படிங்கிறாரு. அப்போ நீங்களும் வீட்டுக்கா இப்போவா இந்த ட்ரெஸ்ஸோடையா அப்படின்னு அவரும் இந்த ட்ரெஸ்ஸோட வராங்க, வீட்டுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நைட் வந்துடு ஓகே போகலாம் அப்படிங்க. அப்போது நீங்களும் போகலாம் அப்படின்னுக்கிட்டே நேராக உங்கள் கார்டு எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டுக்கு கிளம்பிடுறீங்க. ஜிமின் ஃபேன்ஸுக்கெல்லாம் சைன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து உங்களை தான் தேடுறாரு. ஆனால் நீங்கள் இல்லை, நீங்கள் கிளம்பிட்டீங்க. அப்போது ஜியோனை பார்த்துக்கிட்டு ஆமாம் அவ எங்க யார் வயனா வயன் கிளம்பிட்டா, நைட் பார்ட்டிக்கு வர சொல்லியிருக்கேன். ஸோ பார்ட்டி வந்துடுவா, நீங்கள் அதை நினச்சோன்னு ஃபீல் பண்ணாதீங்க ப்ரோ, எங்கே அவளை மொக்க பண்ண முடியலேன்னு அப்படின்னு. அவரோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னுக்கிட்டே நேராக அவரோட கார்ஸ் எடுத்துகிட்டு கார்ஸ் கீ எடுத்துக்கிட்டே சரி வா கிளம்பலாம் அப்படின்னு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ நைட் வீட்டில் பார்ட்டிக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்க. ஜிமினோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. ஃபுல்லாக எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் தான். நீங்கள் வந்து ஒரு நார்மலாக ஒரு பார்ட்டி வேர் மாதிரி வேர் பண்ணியிருக்கீங்க. ஐ மீன் இந்த மாதிரி பாடி கான்ட்ராஸ்ட் மாதிரி வந்து வேர் பண்ணியிருக்கீங்க. ஷார்ட்டாக ஸ்லீவ்லெஸ்ஸாக அப்படி வேர் பண்ணிவிட்டு நேராக பார்ட்டிக்குள்ளே என்டர் ஆகுறீங்க. ஃபுல் பிளாக் அவுட்ஃபிட்டில் தான் வந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் உள்ளே என்டர் ஆனதுமே ஜியோன் உங்களை பார்த்துட்டு ஹே வயன் வந்துட்டியா அப்படின்னுக்கிட்டே உங்ககிட்ட வந்து ஒரு வைன் கிளாஸை நிட்டுறான். அப்போ நீங்கள் அவனை பார்த்துக்கிட்டே உனக்கே தெரியும் நான் அதெல்லாம் குடிக்க மாட்டேன்னு, அப்புறமும் வந்து நிட்டுற பற்றியா, கொஞ்சம் கூட அறிவென்னதே கிடையாது இல்லை அப்படிங்க. அப்போது ஜியோனோ சாரி உனக்கு ஆரஞ்ச் ஜூஸ் எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னுக்கிட்டே நேராக அங்கே போகிறாரு. அப்போது இங்கால நம்ம ஜிமினை பார்த்தா ஜிமின் அப்படியே அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போது உங்களை பார்த்ததுமே அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு நேராக உங்ககிட்ட வந்துட்டேன் மேடம் அப்படிங்க. நீங்கள் அப்படியே ஜிமினை பார்த்துட்டு சொல்லுங்கள் சார் என்ன வேணும்? ரேசிங் பார்த்தீங்க எப்படி இருந்துச்சு எங்களோட ட்ரை? நாட் பேட், அவ்வளோ மோசமாக இல்லை, இருந்தாலும் ஓகே தான், அவ்வளோ சூப்பர்னும் இல்லை. என்ன ஓகே தானா?
ஹலோ மேம், நாங்கள் தான் அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ். நீங்கள் என்னடான்னா நாட் பேடுன்றீங்க. நாட் பேடுன்னா நாட் பேடுன்னு சொல்ல முடியும். எனக்கு பெருசான இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நான் அவ்வளோத்துக்கு யூனிக்காலாம் நோட் பண்ண கிடையாது. அப்படிங்க ஷிமினோ அப்படி உங்களை பார்த்துட்டே அது மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே நீங்கள் யாருன்னு தெரிஞ்சும் கூட என்கிட்ட ஒரு பொண்ணு வழியாமல் இருக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்படிங்க நீங்கள் அவர் பார்த்துட்டீங்க. நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன, நான் ஏன் உன்கிட்ட வழியணும், எனக்கு உன்கிட்ட வழியணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஐ மீன் எந்த அவசியமையும் கிடையாது. அப்படிங்க ஜிமின் நீரு டிஃப்ரெண்ட்டான பொண்ணுடி. அப்படிங்க பாரு, என்னை பார்த்து வாடி போடி இதெல்லாம் வச்சு கூப்பிடணும்னு நினைக்காத. என்னோடய ஃப்யூச்சர் ஹஸ்பண்டுக்கு தான் இதெல்லாம் பிலாங். ஸோ என்னை பார்த்து இந்த வாடி போடி இதெல்லாம் பேசக்கூடாது. அப்படிங்க ஜிமின் ஓகே ஓகே ஐம் சாரி அப்படின்னுக்கிட்டே. அண்ட் நீ இந்த ஸ்ட்ரீட் ரேசிங் பார்த்துருக்கியா அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் அப்படி ஜிம்மினை பார்த்துக்கிட்டேன். ஸ்ட்ரீட் ரேசிங் பார்த்தது கிடையாது. கூட்டிகிட்டு போகிறீங்களா? கூட்டிகிட்டு போகிறேன்னா வருவியா அப்படிங்க. இங்கே அதே ஒருக்கா பார்த்துருவோமே அது எப்படி இருக்குன்னு அப்படின்னு. அப்போ ஜிமன் அப்போ ஓகே, அப்போது நீ ரெடியாகவே இருந்துக்கோ. நைட் 10 o'clock ஸ்ட்ரீட் ரேசிங்களுக்கு கிளம்பணும் அப்படிங்கிறாரு. ஸோ அப்போ நீங்கள் அப்படியே உங்கள் வாட்ச் பார்த்துட்டு டைம் இப்போ 9 o'clock ஆச்சு. ஆமாம், 9:30க்கு நம்ம இங்கேருந்து கிளம்புறோம், ஸ்ட்ரீட் ரேசிங் பார்க்குறோம், பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் அப்படிங்கிறாரு. அப்போது நீங்கள் ஓகே அப்படிங்கிறீங்க. அப்போது அங்கால சைடில் இருந்து ஜியோனோ வயன் என்னோட ஜூஸ் அப்படின்ட்டு ஜூஸை எடுத்துக்கிட்டே வர்றாரு. அப்போது நீங்கள் அப்படியே அந்த ஜூஸை வாங்கி குடிக்க, நானும் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டீங்களோ? எனக்கு ட்ரிங்க்ஸ் பண்ண பிடிக்காது அப்படின்னுக்கிட்டே ஜிமினை பார்த்தாரு. சின்ன ஸ்மைல். ஜிமின் எதுவுமே பேச கிடையாது. உங்களை அப்படியே உங்கள் கண் அதெல்லாம் பார்த்துட்டே, இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, மற்ற பொண்ணுங்க மாதிரி கிடையாது, என்கிட்ட வழி கிடையாது, என்கிட்ட எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ண கிடையாது. ஆனால் இப்போ எப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தனோ அந்த இடத்துல ஹட் மட்டை இவக்கிட்டே விழுந்துருச்சு. இவக்கிட்ட இருந்து எப்போ திருப்பி வாங்க போறணும் எனக்கு நான் தெரியல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. ஜிமின் பேப், எங்க என்ன பண்ற? சீக்கிரமா வா, அங்க எல்லாரும் தேடுறாங்க அப்படின்னு. நீங்க அப்படியே அவளை பார்த்துட்டு அப்படியே ஜிமினை பார்க்க, ஜிமின் ஹே ஷீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்டா, வேற எதுவும் திங்க் பண்ணிக்காத, நான் எதுவுமே சொல்லலையப்பா. அவங்க உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், எனக்கு அதில் எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. ஷிமினா, நான் உனக்கு வெறும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டும்தானா? உனக்கே தெரியும் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு. அண்ட் எனக்கு தெரியும்டா நீயும் என்னை ரொம்ப லவ் பண்ணுற அப்படின்னு. அப்போது நீங்கள் அப்படியே அவளை பார்த்துட்டே, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் உங்களை கூப்பிட்றாங்க, உங்களுக்கு லேட் ஆகுதுல்ல, கிளம்புங்க, 10 o'clock ஷார்ப்பாக வந்துடுங்க அப்படின்னு. அப்போது ஜிமினோ 10 இல்லை 9:30 ஓகே ரெடியாக இருந்துக்கோ, கிளம்புறோம் இங்கேருந்து அப்படின்னு. அப்போது ஜியோனோ அப்படி உங்களையும் ஜிமினையும் அப்படி திருத்திரனை பார்த்துட்டு, ஆமாம் நீங்கள் 2 பேரும் எங்கே கிளம்ப போகிறீங்க? அதுவா ஜியோனு, உங்கள் அண்ணன் சொன்னால் ஏதோ ஸ்ட்ரீட் ரேசிங் நடக்குதாமே, அங்கே என்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு. என்ன அண்ணன் சொன்னானா? அண்ணன் ஸ்ட்ரீட் ரேசிங் எல்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு தெரியல, உங்கள் அண்ணன் தான் சொன்னான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு, அங்கே போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் அப்படிங்க. இது ஏதோ எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவன் அதை விட்டு ரொம்ப நாள், அவனை விட்டுட்டான்னா அதை
திருப்பி தொடர மாட்டான். மறுபடியும் அதுக்குள்ளே போக மாட்டான். இதில் ஏதோ இருக்கு. மேபி அவனுக்கு உன்னை பிடிச்சிருந்துருக்கலாம். ஹே லூசாடா, அவனுக்கு என்னை பிடிச்சிருந்தாலுமே கூட ஹி ஹேட் அ கேர்ள் ஃப்ரெண்டா. நான் இப்படி என்னத்தண்ட லவ்வரை அதே கூட நினைக்க மாட்டேன் அப்படிங்க. அவன் ஒன்றும் அவனோட லவ்வர் கிடையாது. அவள் தான் லூசிச்சி மாதிரி எப்போ பாரு அவன் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு அவன் மேலே துளி கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படிங்க. அப்போது நீங்கள் அப்படி என்னதான் இருந்தாலும் அவன் அதை மறுக்க கிடையாது. அவனும் அவன் கூட சேர்ந்து சுற்றிக்கிட்டு தான் இருக்கான். அவனுக்கு அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அவன் பின்னாடி சுற்றிட்டு இருப்பான். இதில் ஏதோ சம்திங் ஃபிஷி. அவனுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படிங்க. ஜீவனோ சரி ஓகே, எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே ஃப்ரீயாக விட்டுரு. நீ எந்த ஜூஸ் குடி ஓகே அப்படிங்க. நீங்கள் அப்படியே அவன் கையில் இருந்த அந்த ஜூஸை வாங்கி அதை அப்படியே சிட் பண்ணிக்கிட்டே அங்கே நடக்கிற பார்ட்டிஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஜீவன் வா டான்ஸ் பண்ணலாம் அப்படிங்க. நீங்கள் அப்படியே டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதை தூரத்தில் ஒரு சோஃபாவில் உட்காந்துக்கிட்டே ஜிமின் உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படி ஒரு கையில் ஒரு ட்ரிங்க் அதை வச்சு சிப் பண்ணிக்கிட்டே அப்படி உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் அங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணி மியூசிக்கு ஏற்ற மாதிரி டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஜிமின் எதுவுமே பேச கிடையாது, யாரை எதையுமே பார்க்க கிடையாது. உங்களை மட்டுமே அவரோட ஃபோக்கஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப ரொம்ப கூலாக டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப ஷார்ட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லாங்காகவும் இல்லாமல் மினிமலான ஒரு சைஸில் ஒரு ட்ரெஸ், ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ், அதுக்கேற்ற மாதிரி கையில் ஒரு ப்ரேஸ்லெட் அண்ட் நெக்கில் ஒரு குட்டி செயின், ஒரு டார்க் கலரில் லிப்ஸ்டிக் போட்டிருக்கீங்க, ஐலைனர் போட்டிருக்கீங்க. அது மட்டும்தான் அவங்க மேக்கப். ஸோ உங்களை இன்ச் பை இன்ச் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படி பார்த்துக்கிட்டே டைமை பார்க்குறாரு. டைம் அப்படி ஒரு 9:30 ஆகுது. அப்போது ஜிமின் அங்கேருந்து ஜிமின் பேப் எங்கே போகிறேன்? என்னை விட்டுட்டு எங்கே போகிறேன்? நீ என்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொன்ன. அங்கே ஸ்ட்ரீட் ரேசிங் போகலான்னு வரியா நீயும்? நான் வராமல் நீ தனியாக போவியா? நீ எங்கே போனாலும் நானும் கூடவே வருவேன் ஓகே. நீ என்னை விட்டுட்டு போகலாம்னு மட்டும் நினைக்காத. வாரனா வாழ முடிட்டு வா. இப்படி குழஞ்சு பேசிக்கிட்டு இருக்காத, சுத்தமாக பிடிக்கவே கிடையாது அப்படின்னுக்கிட்டே நேராக உங்களை நோக்கி வர்றாரு. அப்படியே உங்கள் காதுக்கிட்டே வந்துட்டு, மேம் ரேசிங்குக்கு போறியா போலாமா அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே ஜிம்மினை பார்த்துக்கிட்டே அப்படின்னு உங்கள் தலையை மட்டும் ஆட்டுறீங்க. அப்போது ஜீவனும் உங்கள் 2 பேருக்கு நடுவில் வந்துட்டு, நானும் வருவேன், என்னையும் கூட்டிகிட்டு போ. டே உனக்கெல்லாம் தண்டை செட் ஆகாதுடா. நானும் வருவேன். அவளை என்ன நான் உன் கூட தானே அனுப்புறது? அப்படியெல்லாம் அனுப்ப முடியாது. நானும் வருவேன். என்னை கூட்டிகிட்டு போகிறதா இருந்தால் அவளை கூட்டிகிட்டு போ. அப்போனா எனக்கு ஓகே அப்படிங்க. ஜிம்மி அப்படியே தலையில் வந்து தொலை, உன்னை கூட்டிகிட்டு போகலைன்னா அப்படியே என்னை விட்டுருக்க பாரு, வா அப்படின்னு. நீங்கள் இங்கே நடக்கிற எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே, சரி கூல் வா போகலாம் அப்படின்னுக்கிட்டே நீங்கள் எல்லாருமே ஜிமினோட ஒரு ரேசிங் காரை எடுத்துகிட்டு அதுக்குள்ள நீங்கள் ஜிமின், ஜியூன் அண்ட் ஜிமினோட அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் அந்த 4 பேரும் கிளம்புறீங்க. உங்கள் பின்னாடியே நிறைய காரில் நிறைய பேர் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அப்படியே அந்த ரேசிங் நடக்கிற இடத்துக்கு உங்களோட கார் போய் ஸ்டாப் ஆகுது. அங்கே ஜிமினோட காரை பார்த்ததுமே அங்கே இருந்த எல்லாருமே இப்படி கிரேசி ஆகிடுறாங்க. ஹேய் ஜிமின் வந்திருக்காண்டா, ஜிமின் ஸ்ட்ரீட் ரேசிங்கை விட்டே ரொம்ப நாள் ஆச்சு, மறுபடியும் வந்திருக்கான்னா பார்ட்டிசிபேட் பண்ணத்தான் வந்திருப்பான். ஆனால் என்ன அவள் வார நேரமாக பார்த்து அந்த டீமன் வர இல்லை.
பண்ணியிருந்திருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். மேட்ச் சூப்பராக போயிருக்கு. அப்படியே ஆட்டம் சூடு பிடிச்சிருக்கோம் அப்படின்னுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அங்கே தான் ஃபெலிக்ஸும் இருக்கிறான். ஸோ ஃபெலிக்ஸ் அப்படியே ஜிமின்னு பார்த்துக்கிட்டே நேராக ஜிம்முக்கிட்ட வந்து, என்ன ஜிமன் பார்ட்டிசிபேட் பண்ண போறியா? ஸ்ட்ரீட் ரேசிங் அதான் நீ விட்டே ரொம்ப நாள் ஆச்சு. இதிலெல்லாம் உனக்கு டச் விட்டு போயிருக்கும். உன்னால் ஒழுங்காக பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது கண்ணா அப்படிங்க ஜிமின் அப்படியே ஃபெலிக்ஸோட காலரை பிடிச்சிக்கிட்டே, ஹே அதாவது தைரியம் இருந்தால் பார்ட்டிசிபேட் பண்ண, அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ நீங்கள் எங்கே நடக்கிற சம்பவம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஃபெலிக்ஸ், நீங்கள் தானே அது என்கிட்ட நக்கலாக பேசினது அப்படிங்க ஃபெலிக்ஸ் வேற காலரை இன்னும் டைட்டாக பிடிச்சிக்கிட்டே, இங்கே பாரு, நான் பேசுகிறது எனக்கு புரியுதா இல்லைன்னு எனக்கு தெரியாது. என் கூட பிரச்சனைனா என்கிட்ட மட்டும் பேசு, அவகிட்ட பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஃபேஸ் பண்ணுடா. பொட்ட மாதிரி பொண்ணுங்க கிட்ட போகிற பிரச்சனைக்கு கொஞ்சம் கூட சென்ஸ்ன்றதே கிடையாதுல்ல உனக்கு அப்படிங்க ஃபெலிக்ஸும், எங்களுக்கு சென்ஸ் கிடையாது. நீ பொண்ணுங்க முன்னாடி சீன் போட்டுக்கிட்டும் 4-5 பொண்ணு சைட்டில் வச்சுக்கிட்டு தள்ளுறதுக்கு தான் சரிடா. F1 மட்டும்தான் உன் கூட உன் வீரம் இல்லை. இங்கே உன்னால் எதுவுமே பிடுங்க முடியாது அப்படின்ட்டு, எதுவாக இருந்தால் ட்ரக்குக்கு வா, அங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு ஃபெலிக்ஸ் அப்படி ஜிம்னை பார்த்து சொல்லிட்டு ஜிமினோட கையை அப்படி தட்டி விட்டுட்டு நேராக அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அப்போது ஜிமினும் ஷிட் அப்படின்னுக்கிட்டே நேராக அந்த ரேசிங் நடக்கிற இடத்துல அது சம்மந்தமாக அவங்கக்கிட்ட பேசுவாங்கல்ல, அவங்கக்கிட்ட பேச போகிறான் ரேசிங்கை பார்ட்டிசிபேட் பண்ணுறது சம்மந்தமாக. ஸோ அங்கே இருக்கிறவங்களும் இதுக்கான பெர்மிஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அட் த சேம் டைம் நீங்கள் இங்கால இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ஜியோன் உங்களை பார்த்துட்டு, ஹே உன்னால் ரேசிங்கில் பார்ட்டிசிபேட் தான் பண்ண முடியாது, இந்த காரையாவது கொண்டு போய் அந்த அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணலாம்ல அப்படின்னு நீங்கள் அப்படி அந்த காரை பார்க்குறீங்க. பார்த்துட்டே நல்ல ஐடியா தான் அப்படின்னுக்கிட்டே அந்த காரில் ஏறு. ஹே கேர்ள், அதில் எல்லாம் ஏறாத, அது சின்ன கார், நீ எதுவும் பண்ணிடுவ, தேவையில்ல, நீ இறங்க அப்படிங்க ஜியனோ அப்படியே அவளை பார்த்துட்டே, நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா, இது எங்கள் அண்ணன் கார், உனக்கு இந்த காரில் உரிமை இருக்கோ இல்லையோ, எனக்கு இந்த காரில் உரிமை இருக்கு, நான் தானே அவளுக்கு பெர்மிஷன் கொடுக்குறேன். ஸோ நீ உன் திருவாயை கொஞ்சம் மூடிட்டு போறியா அப்படிங்க. ஹே ஜியோன், நான் உன்னை விட வயசில் போயவ, ஆனால் நீ எனக்கு அந்த ரெஸ்பெக்டே கொடுக்கறது கிடையாது, இல்லைன்னா பண்ணிச்சுப்பாங்க சில்லி கைஸ் அப்படின்னுக்கிட்டே அப்படியே அவள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு நேராக அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் காரை எடுத்துகிட்டு அந்த ட்ரக்கில் விடலாம் அப்படின்னு போகிறீங்க. ஸோ உங்களுக்கு பக்கத்தில் தான் ஃபெலிக்ஸும் அவனோட காரை வச்சிட்ருப்பான். அப்போது உங்களை பார்த்துக்கிட்டே, என்ன அவனால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதா, ஒரு பொண்ணை விட்டு பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லியிருக்கான் அப்படின்னு நீங்கள் எதுவுமே பேச கிடையாது. அப்படியே அந்த விண்டோ வழியாக அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போது அவன் உங்களை பார்த்துட்டே, நீ எல்லாம் என்கிட்ட முடித்து ஜெயிக்க போறியா அப்படிங்க. நீங்கள் எதுவுமே பேச கிடையாது. அப்படியே அவனை பார்த்துட்டு, உனக்கெல்லாம் நானே அதிகம், அவரெல்லாம் தேவையே கிடையாது, உன்னை நானே ஜெயிச்சிருவேன், அவர் ஜெயிக்க மாட்டாரா அப்படிங்க. அப்போது அவனும் அப்படியே உங்களை பார்த்துட்டு, ஓ மேடம் அவ்வளோ பெரிய ரேசரா, நான் இவ்வளோ பெரிய ரேசர் தெரியுமா, F1 பார்ட்டிசிபேட் பண்ணுறேன், வருஷம் ஸ்ட்ரீட் ரேசிங் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன், இந்த மாதிரி யாராலையும் ரேசிங் பண்ண முடியாது. ஸோ நீ கொஞ்சம் உன் வாயை மூடுறியா, போய் ஜிம்மின வர சொல். தம்பி டேய், உனக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, உனக்கு நானே அதிகம் அப்படின்னு. அப்போ சரி, அப்போது ரேசிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஃபெலிக்ஸ் கையை ஜன்னலுக்குள்ளார விளையாட விட்டுக்கிட்டு இப்படின்னு ஒரு சொடக்கு தான் போடுறாரு.
அப்போது ரேசிங் ஸ்டார்ட் பண்ணுறத பற்றின அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வருது. ஸோ அப்படி ஜியோன் ஷாக் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இப்படி திரும்ப ஜிமின் அப்படியே ஓடி வந்து, ஹே நான் இன்னும் போகவே இல்லைடா ட்ரக்குக்கு அப்படிங்க. அப்படியே ஜியோனை பார்த்துட்டு, யார் இப்போ காருக்குள்ளே இருக்குது? அது வயன் இருக்காண்ணா. ஐயோ அவள் ட்ரக்கில் காரை விடத்தான் போனா. ஆனால் இந்த லூசு ஃபெலிக்ஸ் மேட்சை ஸ்டார்ட் பண்ணிட்டான். அது அவன் மேலே மிஸ்டேக் கிடையாது அப்படின்னு ஜிமின் அப்படியே தலையில் கையை வச்சுட்டே, இனி மேட்சை ஸ்டாப் கூட பண்ண முடியாது அப்படின்னு நீங்களையோ நீங்கள் அப்படி அவனை பார்த்துக்கிட்டே உங்கள் பர்ஸ்லேருந்து ஒரு ஐலைனர் எடுத்து உங்களோட ஐலைனரை ஷார்ட் பண்ணிவிட்டு லிப் க்ளவுஸ் எடுத்து உங்கள் லிப்புக்கு போட்டுட்டேன் அண்டு அந்த கண்ணாடியை பார்த்து சரிங்க. அப்போது அவனும் உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு, நீ இதில் தோத்தினா என்ன பண்ணுவேன் அப்படின்னு அப்படியே நீங்கள் அவனை பார்த்துட்டு, நான் தோக்குறது இருக்கட்டும், நீ தோத்தா என்ன பண்ணுவேன்? நான் தோத்தா நீ என்ன சொல்கிறியோ அதை பண்ணுவேன். அப்படியா? நானும் பெருசாக ஆசைப்பட கிடையாது. நம்ம நெட்வொர்க் லாரியா எல்லாரும் இருக்கும் அப்படின்னு அப்படியே ஃபெலிக்ஸ் உங்களை பார்த்து முறைச்சிக்கிட்டேன். அது நடக்காது, நீ சொல்லு, நீ தோத்தா அப்போ நான் சொல்கிறது பண்ணணும் அப்படின்னு நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டேன். ஓகே, என்ன பண்ணணும்? ஓப்பன் சேலஞ்ச், என்ன சொன்னாலும் நான் பண்ணுவேன், என்ன பண்ணணும் அப்படிங்க. அப்படியே ஃபெலிக்ஸ் உங்களை பார்த்துக்கிட்டேன், என் கூட ஒன் நைட் வரணும் அப்படின்னு. நான் தோத்தா நடத்தும், ஏழும்னா என்ன தோக்கடிச்சு காட்டு அப்படின்கிட்டே அந்த ஜன்னல் வழியா சவால் விடுறீங்க. ஸோ ரேஸ் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி ஃபெலிக்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னமே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கிளம்பிடுறான். அப்போது ஜிமினோ தலையில் கையை வச்சுட்டு, இதோட இந்த ரேஸ் முடிஞ்சது, தன்னோட மானமே போச்சு அப்படின்னு நினச்சிட்டு தலையில் கை வைக்க, அப்போது நீங்கள் ரேஸிங்க ஃபாஸ்ட்டாக ரைஸ் பண்ணுறீங்க. இப்படியே போகுது. நீங்கள் அப்படியே அவனை ஓவர்டேக் பண்ணி ஸ்பீடாக அவனை க்ராஸ் பண்ணி அந்த ரேஸிங்கை அப்படி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணி, அதாவது கார் டோரை ஓப்பன் பண்ணி அப்படி கெத்தாக விளையாட வரீங்க. ஸோ அப்போ ஃபெலிக்ஸோ தலையில் கையை வச்சுக்கிட்டே, ஐயோ ஒரு பொண்ணுக்கிட்ட போய் கேவலமாக தோத்துட்டனே அப்படிங்க. இங்கே ஜிமினோ ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக தட்ஸ் மை கேர்ள் என்ற மாதிரி நிற்கிறாரு. அப்படி அவங்கக்கிட்ட வந்துட்டு, ஹே நீ எப்படி இதில் பார்ட்டிசிபேட் பண்ண? இவ்வளோ நல்லா கார் ரைஸ் பண்ணுற, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ரேசர் மாதிரி ரைட் பண்ணுற அப்படின்னு நீங்கள் எதுவுமே பேச கிடையாது. அப்படியே சின்ன பார்த்துட்டு, அதெல்லாம் அப்படித்தான் அப்படின்றீங்க. இப்போது ஃபெலிக்ஸ் அப்படியே காரில் இருந்தாருங்க. நீங்கள் அப்படியே ஃபெலிக்ஸை பார்த்துட்டு, அந்த தம்பி ரேசிங்கில் ஜெயிச்சிட்டிங்க போல, ஓகே இப்போ நான் சொன்னது பண்ண ரெடியா அப்படிங்க. இப்போது ஃபெலிக்ஸும் ஒரு மாதிரி கேவலமாக, அது வந்து அப்படிங்க. நீங்கள் அவ்வளோ கேவலமான புத்தி எனக்கு கிடையாது, தேவை கிடையாது, இனி எதுவும் பண்ண தேவை கிடையாது, போ இங்கேருந்து அப்படிங்க. ஜிமின் அப்படி அவனை பார்க்க, நீங்கள் அப்படி சரி கிளம்பலாமா அப்படிங்க. நேராக பார்ட்டி பண்ணுறதுக்கு போகலாம், நீ வின் பண்ணதை நாம் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் எல்லாருமே இப்போது மறுபடியும் அந்த பார்ட்டி நடந்த இடத்துக்கு வந்துடுறீங்க. ஸோ மறுபடியும் பார்ட்டி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த முறை நீங்கள் ஜூஸ் எதுவும் குடிக்கலை, இந்த முறை நீங்கள் ட்ரிங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க.
ஸோ ஜிமினும் ட்ரிங்க் பண்ணுறாரு. 2 பேரும் ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே ஜிமின் அப்படியே உங்களை அப்படியே தள்ளிக்கிட்டு போய் ஒரு வாஷ்ரூமுக்கு பக்கத்தில் அந்த சிவரில் உங்களை சாய்ச்சிக்கிட்டே, மேடம் நல்லா ரேஸ் பண்ணுவீங்க போல இருக்கு. ம் சார் பார்த்தீங்க தானே, அப்புறம் என்ன கேட்குறீங்க? மேடம் நல்லா ரேஸ் பண்ணனா இல்லையா? உங்களுக்கு என்ன என்னை விட சூப்பராக ரேஸ் பண்ண தெரியுமா நீனு? அப்படியா? அப்போ நான் ரேஸ் பண்ணது நாட் பேட் இல்லை. அப்போ நான் ரேஸ் பண்ணது சூப்பர் தான். ஆமாம், நீ ரேஸ் பண்ணது சூப்பர் தான். அண்ட் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். ஒன்று எப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தனோ அப்போவே விழுந்துட்டேன் தெரியுமா? ஜியோனை காலேஜில் ட்ராப் பண்ண வரும்போது நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அவ்வளோ அழகாக இருந்து தெரியுமா? ஜியோனுக்காக வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்தேன். ஒரு ஒயிட் கலர் குர்த்தி, இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ப்ளூ கலர் பேகி பேண்ட், காலில் ஒரு ஒயிட் கலர் ஷூ, ஃப்ரீ ஹேர், கண்ணில் ஒரு ஐலைனர், லிப்ஸ்டிக் கூட போடலை, ப்ளஷ்ஷே இல்லாமல் ரெட்டிஷாக இருந்தவங்க கண்ணும் அவ்வளோ அழகாக இருந்து தெரியுமா? அப்படி கவுந்துட்டேன். உன் கூட உன்னை பார்த்ததுமே லைஃப்ல உன் கூட இருக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்து தெரியுமா? உன்னை பார்த்தது இப்படி கவுந்துட்டேன். இப்படி ஒரு நாள் 2 நாள் ரொம்ப நாள் உன்னை பார்த்துருக்கேன். உன்னை பார்த்துட்டு வந்தேன்னா தூக்கமே இருக்காது தெரியுமா? ராத்திரி முழுக்க உன்னை பார்த்து மட்டும்தான் என் மனசு திங்க் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியா? நான் இதுக்கு முன்னே பார்த்ததே கிடையாது. ஆனால் நீ என்னை பார்த்துருக்க எப்படி? ஆமாம், நான் என்னை பார்த்துருக்கேன். உனக்கு தான் உன்னை தவிர வேற யாரையும் நீ பார்க்க மாட்டியே. அப்போ என்ன எப்படி நீ பார்த்துருந்துருக்க? ஆனால் நீ என்னை பற்றி இதெல்லாம் சொல்கிற. உனக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கே அப்படிங்க. ஜிமின் அப்படியே உங்ககிட்ட வந்து உங்கள் கணத்தை ஹக் பண்ணிட்டேன் அப்படின்னுக்கிட்டே, ஜிமின் என்ன பண்ணுற? அதெல்லாம் பண்ணக்கூடாது, நீ உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு த்ரோவும் பண்ணுற அப்படிங்க. உங்கள் கணத்தை ஹோல்ட் பண்ணியிருந்த அவரோட ஹேண்டை அப்படி உங்கள் லிப்ஸ் கிட்ட கொண்டு அவரோட தம் ஃபிங்கரால் அதை ரப் பண்ணிக்கிட்டே, என் கேர்ள் ஃப்ரெண்டே நீ தாண்டி. அப்போது உனக்கு கிஸ் பண்ண நீ கவுச்சிப்பியா என்ன அப்படிங்க. நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டே, நானா? ஆமாண்டி, நீ தான். உனக்கு உன்கிட்ட நான் ஒன்றும் வரதட்சணை கேட்க மாட்டேன். நீ போடுற எல்லா ரூல்ஸுக்கும் எனக்கு ஓகே. நீ என்ன சொன்னாலும் அதை பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். உனக்கு ஓகேனா சொல்லு, உன்னோட ஹவுஸ் ஹஸ்பண்டாக நான் வரேன் அப்படின்னு. நீங்கள் அப்படி போதெல்லாம் தெளிஞ்சிடுச்சு. அப்படி அவனை பார்த்துட்டே, என்ன இது இது உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படி தெரியுமா? இந்த சம்பவம் நடக்கும்போது உன் பின் டேபிளில் தான் நான் இருந்தேன்.
உன்னை ஃபாலோ பண்ணிட்டுலாம் வரல, ஜஸ்ட் ரொம்ப ஹெடேக்காக இருக்கேன்னு காஃபி குடிக்க வந்தேன். அப்போது அந்த டைம் அன்எக்ஸ்பெக்டடாக நீயும் அங்கே இருந்த. இந்த சம்பவத்தெல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்லை, ஆனாலும் என் காதில் விழுந்துடுச்சு. எல்லாத்தையும் கேட்டேன். என்ன, உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாய்க்குட்டி மாதிரி ஒரு பையன் வேணும்னு நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுற. நான் அதுக்கேற்ற மாதிரி பிஹேவ் பண்ணுறேன். என்ன, நான் அந்த மாதிரியெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண கிடையாது. நான் ஜஸ்ட் அவங்கள துரத்துறதுக்காக அப்படி சொன்னேன். எனக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டான லைஃப் பார்ட்னர் கிடைக்கிற வரைக்கும் இதுதான் ரீசனாக இருக்கும் அப்படிங்க. அப்போது சிமினோ அப்படி அவங்கள பார்த்துட்டு, நான் உனக்கு பர்ஃபெக்ட் பாய் ஃப்ரெண்ட் இல்லையா? நான் அப்படி சொல்ல வரல, நீ என் டைப் தான். இருந்தாலும் உன்கிட்ட உன்னை எதை வச்சு நான் நம்புறது, உன்னை நான் எப்படி நம்புறது அப்படின்னு ஜிமின் எதுவுமே பேச கிடையாது. அப்படியே வந்து உங்களை ஹக் பண்ணுறாரு. ஹக் பண்ணிக்கிட்டே உங்கள் ஃபோர்கெட்டில் அப்படின்னு ஒரு கிஸ் பண்ணுறாரு. இதுலேயே உங்களுக்கு விளங்கிடுச்சு அவர் உங்களை எவ்வளோ லவ் பண்ணுறாரு அப்படின்னு. நீங்கள் எதுவுமே பேச கிடையாது, கண்ணு மூடி அவர் உங்களை ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணது அப்படியே ஃபீல் பண்ணுறீங்க. அப்படி உங்கள் பிளைடர் ஸ்டைலை தூக்கிக்கிட்டே நேராக அவரோட ரூமுக்கு போகிறாரு. இந்த பார்ட்டியெல்லாம் அவரோட வீட்டில் தான் நடக்குது. ஸோ நேராக அவரோட ரூமுக்கு போகிறாரு. ரூமுக்கு போயிட்டு ரூம் டோரை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு நேராக கொண்டு வந்து உங்களை அப்படியே பெட்டில் போடுறாரு. போட்டுட்டு, இதெல்லாம் இப்போ பண்ணணும்னு இல்லை, இருந்தாலும் ஐ ஃபீல் நீடி, ஸோ ஷால் வி அப்படிங்கிறாரு. அப்போது நீங்கள் அப்படின்றீங்க. அப்போது ஜிமினோ அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே உங்கள் மேலே வராரு. மேலே வந்து அவரும் உங்கள் நெக்கில் அப்படின்னுக்கிட்டே நீங்கள் அவரோட ஹேரை அப்படியே டைட்டாக பிடிக்கிறீங்க. அப்போது ஜிமின் உங்கள் நெக் எல்லா இடத்துலையும் சக் பண்ணிகிட்டே மெதுவாக உங்களோட ட்ரெஸ் எல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணி உங்களோட செஸ்ட், உங்களோட ஹிப்னு சொல்லி எல்லா இடத்துலையும் கிஸ்ஸஸாக தந்துக்கிட்டு இருக்காரு. அப்போது நீங்கள் ஜிமின் மெதுவா காட்டிக்காதடா நாய்க்குட்டி மாதிரி. ஆமாண்டி, நான் நாய்க்குட்டி தான். நீ தான் எக்ஸ்பெக்ட் பண்ணல உனக்கு ஒரு நாய்க்குட்டி மாதிரி ஒரு பையன் புருஷனா வேணும்னு. அதுதான், அதுக்கேற்ற மாதிரி நானும் நாய்க்குட்டி மாதிரி பிஹேவ் பண்ணுறேன். இப்போ இப்படி அஸ்கியில் பேசுகிறேன் அப்படிங்க. ஆமாம், நீ தான் அஸ்கியில் பேசுன, அதுதான் நானும் ரிப்ளையாக ஹஸ்கின்னே சொன்னேன் அப்படிங்க. அப்போது நீங்கள் அப்படியே ஜிமினை பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஜிமின் எதுவுமே பேச கிடையாது. அவரும் அவரோட ட்ரெஸ்ஸை கலட்டிட்டே உங்களை பார்த்துட்டு பண்ண அப்படிங்கிறாரு. நீங்கள் என்ன பண்ண, அதை தாண்டி கேளு பண்ண அப்படிங்க. இதெல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, அதை நான் பண்ண முடியாது போ அப்படிங்க. ஜிமினா பண்ணேன்டி, தீஸ்டி உன்னையே பார்த்துட்ருக்கான், பண்ண பாரு, உன்னை பார்த்ததுமே அப்படியே ஏறிக்கிட்டான் அப்படிங்க. நீங்கள் ஏதாவது பண்ணணும் அப்படிங்க. ஜிமினா வேறதால உன் மௌத்தில் தான் எனக்கு அதெல்லாம் பண்ண தெரியாது அப்படிங்க. அவரும் எதுவும் கிடையாது, நீ
குல்ஃபியெல்லாம் சாப்பிட்ருக்கல, அது மாதிரி தான் சும்மா சக் பண்ண. அப்படிங்க. சரி. இவ்வளோ பெருசாக இருக்கா? அப்படிங்க. பண்ணுடி அப்படிங்க. நீங்கள் ம் 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 ஆ அப்படித்தான் அப்படித்தான் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணு அப்படின்னு உங்கள் ஹேரை பிடிச்சி அவர் சொல்லிகிட்ருக்கேன். அப்போது அப்படி இதை நான் பண்ண முடியும். உங்களை அப்படியே பெட்டில் படுக்க வச்சுட்டு அவர் உங்கள் ப்ரைவேட் பார்ட்டுக்கிட்ட அவரோட முகத்தை கொண்டு அங்கே அப்படியே லிக் பண்ணி கிஸ் பண்ணிக்கிட்டு அதை சக் பண்ணிக்கிட்டே அவரோட தங்க உங்களுக்குள்ளே விட்டுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் ஜிமின்னா ஜிமின்னா ஜிமின் கிடையாது, டேடி டேடி சொல்லு, புரிஞ்சுதா அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படி ஜிமின் டேடி டேடி அப்படிங்க. ஜிமின் அவரோட அந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே அப்படியே மேலே வந்து அப்படியே உங்களுக்குள்ளே செட் பண்ணுறாரு. ஸோ இந்த ப்ராசஸ் அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு. எப்படியே அப்போது அப்படியே மார்னிங் ஆகுது. மார்னிங் நீங்கள் நல்லா ஜிமின் மேலே தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. ஐ மீன் நீங்கள் ஜிமின் மேலே இருக்கீங்க. ஜிமினோடது உங்களுக்குள்ளே இன்செட் ஆன மாதிரியே இருக்குது. இன்னும் அது வெளியில் கூட இருக்கலை. அப்போது நீங்கள் தான் ஃபர்ஸ்ட்டாக வேக்கப் ஆகுறீங்க. அப்படி வேக்கப் ஆகி ஜிமினை பார்க்க ஜிமின் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு. அப்போது நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகுதே அப்படின்ட்டு கீழே பார்த்துட்டு, இந்த பையன் இதை கூட விளையாடலையா, இந்த பையனுக்கு அறிவே கிடையாது, கல்யாணத்துக்கு முன்னாடி தான் பண்ணிட்டான் அப்படின்னு ஜிமின், அதெல்லாம் பொறுமையாக பண்ணிக்கலாம், படுடி சும்மா சும்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு பாடு, உனக்கு டயர்டாகவே கிடையாது, படு என்னென்னா என்ன போகலாமா அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை பற்றி பிச்சு போடுங்க ராஸ்கல், மரியாதையாக சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோ. எனக்கு தெரியா, நீ இப்போவே கிளம்பு, வீட்டு போய் பேசிக்கலாம் அப்படிங்க. நீங்கள் சொன்னதை கேட்டுட்டு ஜிமினோ, இப்போவே வா, கொஞ்சம் தூங்கி எழுந்திக்கிறேன், முன்னேறமாக கல்யாணம் பண்ணிக்கலாம். ஜிமின் எந்திரிங்க, வீட்டை போய் அப்பா கிட்ட பேசலாம். அவர் நைட் வேறு வீட்டுக்கு போகல, என்ன திட்ட போகிறாரு அப்படிங்க. அப்போது ஜிமினோ உங்களை பார்த்துட்டே, திட்டிடுவான் அவன் நாக்கு இருக்காது அப்படிங்க. ஜிமின், அரே அப்பா, ரெஸ்பெக்டாக பேசுங்க, புரிஞ்சுதா அப்படிங்க. ஆமாம், பொல்லாத அப்பா அப்படின்னுக்கிட்டு அவர் அப்படியே உங்களை பார்த்துட்டு, இன்னொரு ரவுண்ட் போகலாமா அப்படிங்க. பிச்சு போடுவேன், எந்திரிங்க அப்படின்க்கிட்டே நீங்கள் அப்படி மெதுவாக எந்திரிச்சு நேராக ஃப்ரெஷ்அப் ஆக ரூமுக்குள்ளே போயிடுறீங்க. அப்படி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியில் வர ஜிமின் அப்படியே, என்ன நீ நேற்று தான் சம்பவம்லாம் நடந்திருக்கு, 2 பேரும் ஒன்றாலாம் ஃப்ரெஷ்அப் ஆகணும், பாவா மறுபடியும் ஃப்ரெஷ்அப் ஆகலாம். ஜிமின், நான் சொல்லிட்டேன்ல, போங்க போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சீக்கிரமாக போங்க அப்படிங்க. ஜிமின் எதுவுமே பேச கிடையாது, நேராக வாயை மூடிட்டு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டே அப்படியே வெளியில் வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி ரெடி ஆகுறாரு. அப்போது நீங்கள் அப்படி ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே ஜிமினுக்கு ஒரு கால் வருது. ஜிமின் காலை அட்டன் பண்ணி, ஹலோ வாஸ் திஸ் அப்படிங்க. அங்கால ஆப்போசிட் சைட்லேருந்து, ஹலோ சார், நாங்கள் டீமனோட மேனேஜர் கதைக்கிறேன், நீங்கள் டீமன் கூட ஒரு ஸ்ட்ரீட் ரேஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்கள, ஸோ டுடே நைட் அதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், உங்களால் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஜிமினோ, வாட்,
சீரியஸ்லி? ஆ நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். டுடே நைட் தானே? கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். சீக்கிரம் அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஒருக்கா லொக்கேஷனை சென்ட் பண்ணுங்க அப்படின்னு. நீங்கள் அப்படி ஜிமினை பார்த்துட்டே யார் அப்படிங்க ஜிமினா ம் என்று சொல்லி கணக்கு காட்டுறாரு. அவர் அங்கே ஆ கண்டிப்பாக சார், உங்களுக்கு லொக்கேஷனை சென்ட் பண்ணிடுவோம், நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாருங்க. ஜிமினா ஓகே அப்படின்னுக்கிட்டே உங்களை பார்த்துக்கிட்டே உங்களை ஹக் பண்ணிகிட்டே எனக்கு நைட் ஒரு ரேசிங் ஸ்ட்ரீட் ரேசிங் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியா யார் கூட அப்படிங்க. ஜிமினா நீ அன்னைக்கு வரைஞ்சி கட்டிட்டு சப்போர்ட் பண்ணியே மிஸ்டர் டீமன், அவன் கூட. அவனை இந்த முறை நான் தோக்கடிக்கிறேன். எவனுக்கும் அவனை தோக்கடிக்க தெரியல, ஆனால் என்னால் அவனை தோக்கடிக்க முடியும் அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே ஜிமினை பார்த்து கண்டிப்பாக நீ தோக்கடிப்ப அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமின் அப்படின்னு உங்கள் ஃபோர்கெட்டில் ஒரு கிஸ் பண்ண கணக்கணும், இந்த ரொமான்ஸை நான் காணும், சீக்கிரமா வா வீட்டுக்கு போய் அப்பா கிட்ட பேசலாம் அப்படின்னு ஜிமினோட கையை பிடிச்சி எடுத்துக்கிட்டே நேராக உங்கள் காருக்கிட்ட வந்து நீங்கள் காரை ட்ரைவ் பண்ணி உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் என்டர் ஆக உங்களோட அப்பா வயன் என்ன இது நைட் முழுக்க ஊர் சுற்றிட்டு இவ்வளோ லேட்டாக வீட்டுக்கு வர, கொஞ்சம் கூட அறிவண்டதே கிடையாதுல, ஒரு பொம்பளை பிள்ளை மாதிரி பிஹேவ் பண்ணுறியா, கொஞ்சம் கூட அறிவு உனக்கு, எல்லாம் நாங்கள் கொடுத்த இடம் அதை ஒன்றும் பண்ண முடியலை அப்படின்னு உங்களை ரொம்ப திட்டிக்கிட்டு இருக்காரு. அப்போது உங்களுக்கு பின்னால் வந்து ஜிமினோ அங்கிள் இனிமே அவள் என் பொண்டாட்டி, அவளை இந்த மாதிரி திட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு ஜிமினை பார்த்துட்டே உங்களோட அப்பாவோ யார் பையன் இது அப்படிங்க. நீங்கள் அப்படி உங்கள் அப்பாவை பார்த்துட்டே எங்கள் எத்தனை நாளும் கல்யாணம் பண்ணிக்கோன்னு என்னை ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கல்ல, ஹீ இஸ் மை பாய் ஃப்ரெண்ட், இவனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்க. அப்போ உங்களோட அப்பாவா என்ன பாய் ஃப்ரெண்டா? இத்தனை நாளும் யாரையும் லவ் பண்ணலைன்னா இப்போ என்னடான்னா பாய் ஃப்ரெண்ட் என்ன கூட்டிகிட்டு வந்து நிற்கிறேன் அப்படிங்க. அப்போது நீங்களும் இத்தனை நாள் லவ் பண்ணலை, அதனால் லவ் பண்ணலன்னு சொன்னேன், இப்போ லவ் பண்ணுறேன், அதனால் கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு கேட்குறேன், இதில் என்ன தப்பு கிடைக்கு அப்படிங்க. இது யாருன்னே தெரியாது, உன்னை நாங்கள் எவ்வளோ நல்லா வச்சு பார்த்துக்குறோம், இவனால் அப்படி ஒன்றை வச்சு பார்த்துக்க முடியுமா அப்படிங்க. ஜிமினோ அப்படி உங்கள் அப்பாவை பார்த்துட்டே உங்களை விட சூப்பராகவே வச்சு பார்த்துப்பேன். எங்கள் அப்பா மிஸ்டர் பார்க், அவர் ஒரு பிஸ்னஸ் மேன், ஹோல் வேர்ல்ட் லெவலில் நம்பர் 1 பிஸ்னஸ் மேன். அண்ட் நான் ஒரு ரேசர். ஸோ எங்கள் அப்பாவோட பிஸ்னஸை விட எனக்கு ஜாஸ்தியாகவே ஏர்னிங் வருது. அதை விட உங்கள் பொண்ணு நினச்சா 3, 4, 5 தலைமுறைக்கு மேலேயே உட்காந்துருந்து சாப்பிட்ற அளவுக்கு சொத்து இருக்குது. உங்கள் சொத்தை வாங்கித்தான் நான் வாழணும்னு எனக்கு எதுவுமே கிடையாது அப்படிங்க. உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு என்ன ரேசரா, காரோட்டிக்கிட்டு தெரியவானே அவனா, கொஞ்சம் கூட உனக்கு அறிவண்டதே கிடையாதுல்ல வயன் அப்படிங்க. நீங்கள் அப்படி உங்கள் அப்பாவை பார்த்துட்டே அப்பா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் தான், இப்போது அவரே பாய் ஃப்ரெண்ட், என்னோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் ஆக போகிறவர், அவரை நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுகிறத நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். என்ன நடந்தாலும் நான் அவர் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். என்ன நடந்தாலும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இதுக்காக நான் சாகணுன்னாலும் சாகிறதுக்கும் தயங்க மாட்டேன்ப்பா, அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்க. உங்கள் அப்பாவோ நீ அவனையோ இழுத்துட்டு வருவேன், அவனுக்கு நான் ஓகே சொல்லணுமா அப்படிங்க. நீங்கள் அவரை பார்த்துட்டே அப்பா உங்களுக்கு
எங்கள் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல விருப்பம் இல்லைன்னா இப்போவே சொல்லிடுங்க. நீங்கள் எவனை பார்த்தாலும் சரி, கடைசி நேரத்தில் நான் ஜிமின் கூட ஓடி போயிடுவேன். அதுக்கப்புறம் மானம் போச்சு, மரியாதை போச்சு, லொட்டு போச்சு, லொசுக்கு போச்சுன்னு என்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னுக்கிட்டே ஜிமினை பார்த்துட்டேன். ஜிமின், அப்பா அம்மாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து கல்யாணத்துக்கு பேச சொல்லுங்க அப்படின்னு ஜிமின் அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே, அதுக்கு என்ன பேபி, இன்னும் 1 வீக்ல கல்யாணத்தை வச்சுக்கலாம், நீ ஒன்று மட்டும் சொல்லு, ஒன்று நாளைக்கு மார்னிங்கே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்க. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டே அப்படிங்கிறீங்க. ஜிமின் அப்படியே சிரிச்சுக்கிட்டே, அப்போ ரெடியாரு, நாளைக்கு மார்னிங் நமக்கு கல்யாணம் அப்படின்னு உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, சரி கிளம்புறேன், எனக்கு ஈவினிங் ஒரு ரேஸ் இருக்குது, ஸோ கிளம்புறேன், மார்னிங் ரெடியாக இருந்துக்கோ, கல்யாணம் நமக்கு அப்படிங்க. நீங்கள் அப்படியே ஜிமினை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே நேராக உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. ஸோ இந்த மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது ஈவினிங் ஆகுது. ஜிமின் நேராக அவரோட கார் எடுத்துக்கிட்டே அந்த ரேசிங் நடக்கிற இடத்துக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு காரை நிறுத்திட்டு, ஆமாம் இன்னைக்கு டீமன் பார்ட்டிசிபேட் பண்ணுறதா, எங்கே இந்த ட்ரக் தானே அப்படிங்க. எல்லாரும் ஆமாம் ஆமாம் ஜிமின் சார், இந்த ட்ரக் தான் அப்படின்னு. அங்கே ஆப்போசிட்டில் இன்னொரு ஃபேன்சியான ஸ்போர்ட்ஸ் கார் வந்து நிற்குது. அதுக்குள்ளே ஃபுல்லாக கவரப்பான மாதிரி ஒரு ஆள் இறங்குது. அந்த ஆளை பார்த்துட்டே ஜிமின், ஓ நீ தான் டீமனா அப்படிங்க. அப்படியே ஜிமினை பார்த்துட்டே, ஆமாம் நான் தான் அப்படின்னு ஒரு வாய்ஸ். இது கேட்ட ஜிமினும், நீ பொண்ணா? ஆமாம் நான் பொண்ணு தான். பொண்ணுங்க ரேசிங் எல்லாம் பண்ணக்கூடாதா அப்படிங்க ஜிமின். ஆனால் நீ ஒரு மென் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் எத்தனை நாள். அது உங்கள் தப்பு. என்னோட ஐடென்டிட்டியை நான் காட்டினதே கிடையாது. ஸோ அதனால் என்ன மென்னு நினச்சிருக்கலாம். இன்றைக்கி என் ஐடென்டிட்டியை எல்லாருக்கும் முன்னால் காட்டலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த ஆப்போசிட்ல இருந்து அந்த டீமனோ சொல்ல, ஜிமின் சரி எதுவாக இருக்கட்டும், ரேசிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ரேசிங்குக்கு சரியாக ரேசிங் ட்ரக்கில் காரெல்லாம் வந்து நிற்கிது. ரேசிங் ஸ்டார்ட் ஆகுது. ஜிமினும் அந்த டீமனும் ஒரே ஸ்பீட்லேயே போகிறாங்க. கொஞ்சம் கூட ஒரு நூலளவு கூட டிஃப்ரெண்ட் இல்லை, அவ்வளோ ஸ்பீட். 2 பேருமே ஒரே மாதிரி ஸ்பீடில் போகிறாங்க. பின்னுக்கு வர கார்ஸ் எல்லாம் அவங்கள விட 1 கிலோமீட்டர் பின்னுக்கு தள்ளி வர மாதிரி. ஆனால் 2 பேரும் அவ்வளோ க்ளோஸ்டாக அப்படி ஒரே ஸ்பீடில் போய்கிட்டு இருக்காங்க. இப்படி போய்கிட்டு இருக்கும்போதே ஜிமின் அங்கே திரும்பி ஆடியன்ஸ் இருக்கிற சைட்டில் நீங்கள் வந்திருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஒரு கட்டத்தில் அந்த டீமனும் ஜிமினை அப்படியே தாண்டி அந்த ட்ரக்கை முடிச்சுட்டு வெளியால் வந்துடுறா. ஜிமின் அப்படி இப்படி அந்த காரில் இருந்து வெளியால் இறங்க, அந்த டீமனும் அந்த காரில் இருந்து வெளியால் இறங்குறான். வெளியால் இறங்கிட்டேன், டுடே என்னோட ஐடென்டிட்டி எல்லாருக்கும் முன்னால் ரிவீல் பண்ண போகிறேன் அப்படின்னு எல்லாருமே அப்படி லீகலாக அந்த டீமனை பார்த்துட்ருக்க. ஜிமினும் திரும்பி அந்த டீமனை பார்க்க அந்த ஹெல்மெட்டை அந்த டீமன் ரிமூவ் பண்ணுறான். அப்போது ஜிமினோ, வயன் நீ இங்கே என்ன பண்ணுற? அப்போது நீ தான் அந்த டீமனா அப்படின்னு உங்களை பார்த்துட்டே சொல்ல, நீங்களோ? ஆமாம் நான் தான் அந்த டீமன். நீ கேட்டல எதுக்காக டீமனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு.
எனக்காக நான் தானே சப்போர்ட் பண்ண முடியும். வேற யாரும் என்ன டிஃபெண்ட் பண்ண வர மாட்டாங்கல்ல. அதுதான் எனக்காக நானே சப்போர்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நினைக்கிறியா நான் பண்ணது தப்பு அப்படின்னு? அப்படிங்க. ஜிமின், நீ என்கிட்ட இதை முன்னமே சொல்லியிருக்கலாமே அப்படிங்க. ஜிமின், இது இப்படி சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது அப்படிங்க. ஜிமின் அப்படியே உங்கள் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே நேராக அவரோட காரில் ஏறுறாரு. ஸோ உங்களோட கார் கீயை உங்களோட மேனேஜர்கிட்ட கொடுத்துட்டே நேராக நீங்களும் அந்த காரில் உங்களோட சூட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டே போய் ஏறி உட்காடுறீங்க. அப்போது ஜிமினும் அவரோட சூட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்டே காரை ட்ரைவ் பண்ணிக்கிட்டே, வயன் நீ எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாம். நீ ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படிங்க. நீங்கள் அப்படியே ஜிமினை பார்த்துட்டே, ஜிமின் இதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது. எனக்கு ரேசிங்னாலே ரொம்ப பிடிக்கும். என்னோடய வீட்டு சூழல், எங்கள் அப்பாவோட பிஸ்னஸ், இதனால தான் என்னோடய ரேசிங் லைஃப்பையே இப்படி ஹைட் பண்ணி வச்சுருக்க வேண்டியதாக இருந்துச்சு. உனக்கே தெரியும், ஒரு ரேசருக்கு தன்னோட ஐடென்டிட்டியை வெளியால் காட்டுறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னு. நான் அதுவே மறைச்சிட்டு ஒரு ஃபேக் நேமில் இந்த மாதிரி ரேசிங் பண்ணுறதுக்கு காரணம் என்னோட ஹாப்பினஸுக்காக, இவங்களோட எங்கள் பேரண்ட்ஸோட எல்லாரோட ஹாப்பினஸுக்காகவும் நான் என்னோடய ஹாப்பினஸை தொலைச்சிருவணும்னு பயந்துட்டேன். அதனால தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணேன் ஜிமின். சாரி, ஹர்ட் பண்ணணும்னு எதுவுமே கிடையாது அப்படிங்க. ஜிமின் நேராக காரை கொண்டு போய் ஒரு மலை மாதிரி ஒரு இடம், அந்த இடத்துல ட்ராப் பண்ணிட்டேன். இங்கே பார் வயன், நீ என்ன எப்படி இருந்தாலும் உன்னை நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். உனக்கு ஃப்யூச்சரில் ரேசிங் தான் பண்ணணும்னா நீ இதை பண்ணலாம். ஆனால் நீ என்கிட்ட சொல்லாமல் இதை பண்ணியிருந்துருக்கக்கூடாது அப்படிங்க. நீங்கள் எதுவுமே பேச கிடையாது. நேராக போய் ஜிமின் டிரைவிங் சீட்டில் உட்காந்துருக்காரு. ஜிமினோட லேபில் ஏறி உட்காந்துட்டு, எனக்கு தெரியும் ஜிமின், நான் எப்படி இருந்தாலும் உங்ககிட்ட நானாக இருக்கலான்னு எனக்கு தெரியும். நான் என்ன பண்ணாலும் நீ அதை அக்செப்ட் பண்ணிப்பேன்னு எனக்கு தெரியும். உங்ககிட்ட மறைக்கணும்லாம் இல்லைடா, என் ஐடென்டிட்டி யாருக்குமே தெரியல. ஸோ இப்போது இந்த இடத்துல என்னோடய ஐடென்டிட்டியை சொல்லலாம் அப்படின்னு தான் நினச்சேன். இது என் மேலே தான் முழுக்க முழுக்க தப்பு அப்படிங்க. ஜிமின் அப்படி உங்களை ஹக் பண்ணிக்கிட்டே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு தெரியும் உனக்கு நிறைய ப்ரெஷர் இருந்தது. ஸோ அதனால தான் நீ இதெல்லாம் என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்ட. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. இனி எது பண்ணுறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு பண்ணு. ஆமாண்ட புருஷா, உன்கிட்ட சொல்லாமல் நீ எதுவுமே பண்ண மாட்டேன், நீ புருஷன்டா அப்படிங்க. ஜிமினா, சரிடி என் பொண்டாட்டி. அப்புறம் என்ன, நாளைக்கு மார்னிங் கல்யாணத்துக்கு சொன்ன பண்ணிடலாமா? அப்போ நீங்கள் அப்படியே ஜிமினோட கண்ணை பார்த்துட்டேன், பண்ணலாமே. நாளைக்கு மார்னிங் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணுறோம்ல அப்படிங்க. ஜிமினோ உங்களை பார்த்துட்டேன், ஆமாம் பண்ணுறோம். உங்கள் அப்பா கிட்ட எங்கள் அப்பா பேசிட்டாரு. இப்போது உங்கள் அப்பாவுக்கு ஓகே, உங்கள் அப்பாவுக்கு என் மேலே ட்ரஸ்ட் இருக்கலை, இப்போது வந்துட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ மார்னிங் கல்யாணம், அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக 2 பேரும் சேர்ந்து ரேசிங் பண்ணலாம், ஓகே அப்படின்னு உங்களை பார்த்துக்கிட்டே சொல்ல, நீங்களும் அப்படியே ஜிமினை பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இதோட இந்த ரேசிங் கதை முடிக்கிறேன்.
அண்ட் ஸ்டோரி லைன் எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். அண்ட் பேக்ரவுண்டில் கொஞ்சம் நாய்ஸ் இருந்திருக்கு. என்னமோ தெரியல, எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் நைட் 12 ஆயிடுச்சு, இன்னும் உட்காந்து காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட சத்தம் ஹெவியாக இருந்திருக்கு. வாய்ஸ் ரெக்கார்டில் எப்படி விளங்கிச்சான்னு தெரியல, ஆனாலும் ரொம்ப சவுண்டாக இருந்துச்சு. சாரிடா, எதுவும் நாய்ஸ் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. ஐம் ரியலி ரியலி சாரி. அண்ட் கமெண்ட் மஸ்ட்டு லைக் பண்ணுங்கள், அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் என்னோட இன்ஸ்டா பேஜ் மின்ஹரோஃபிக்ஸ் 2005 அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூடா, தேங்க்யூ ஸோ மச்.